Hello friends, welcome to Rajagiri Academy. Wish you happy Tamil New Year. இந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்துட்டு புதிய டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் தான் இதில் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பிஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் இது ரிலேட்டடான வீடியோ தான் இது, ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம் வந்து எப்போ அப்படிங்கிற இன்டிமேஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஆகஸ்ட் மந்த் வரும். எக்ஸாம் வந்து டென்டேட்டிவா தோராயமா நவம்பர் மந்த் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட கண்டிப்பா நம்மளுக்கு 200 நாட்கள் இருக்கு, ஓகேங்களா? இல்லை 200 நாட்களுக்கும் சில நாட்கள் அதிகமாகவே இருக்கு. நம்ம வந்துட்டு அக்டோபர் வரைக்கும் மட்டும், அக்டோபர் எண்டு வரைக்கும் மட்டும் கணக்கில் வச்சுக்கலாம். 200 நாட்கள் பக்கம் இருக்கு. இந்த 200 நாட்களை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம், எப்படி படிச்சா வந்துட்டு ஃபுல் போர்ஷன்ஸ் கவர் ஆகும், தென் வந்துட்டு டெஸ்ட் எப்படி நம்ம அட்டன் பண்ண போறோம், இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுல பார்க்க போறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் காமிச்சிடுறேன், டெஸ்டோட டைம் டேபிள் காமிச்சிடுறேன், கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு டெஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட இந்த பேட்ச் வந்து எந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சித்திரை 1 முதல் நாள், ஓகேங்களா? ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? அந்த அன்னைக்கு ஃபுல்லா அட்மிஷன் போயிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து வந்துட்டு 1 வீக் வந்து டைம் இருக்கும், நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். 20ஆம் தேதியில இருந்து நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிப்பீங்க. 20ஆம் தேதி அப்படிங்கிறது ஒவ்வொரு 6 நாளுக்கும் 5 நாள் படிப்பீங்க, 6ஆவது நாள் டெஸ்ட் எழுதுவீங்க. இதே பிளான் தான் வந்துட்டு 10 யூனிட்டுக்கு போகும். 5 நாள் படிப்பீங்க, 6ஆவது நாள் டெஸ்ட் எழுதுவீங்க, ஓகேங்களா? இதே மாதிரிதான் வந்துட்டு இது எல்லாமே மூவ் ஆகும். இப்ப நீங்க வந்து இந்த வீடியோ வந்துட்டு 1 வாரமோ 10 நாளோ கழிச்சுதான் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு நடுவில் அட்மிஷன் போட்டுக்கலாம். அது வரைக்கும் நீங்க அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் நாங்க அடிஷ்னலா ஷேர் பண்ண 1 மார்க்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நாங்க வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து ஒட்டுக்க எல்லாரும் எப்ப ரிசீவ் பண்றாங்களோ அந்த டெஸ்ட் ஷெட்யூல் படி நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அதனால வந்துட்டு இப்போ நீங்க லேட்டா பாத்தீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பேனிக் ஆக வேணாம். நீங்க வந்துட்டு பார்த்து படிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 7th யூனிட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். தென் வந்து யூனிட் 3 இதை வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. தென் யூனிட் 9, அந்த யூனிட் 9 வந்து 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க நீங்க படிக்கிறதுக்கு. தென் யூனிட் 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. இது வந்துட்டு 11 அப்படிங்கிறது வந்துட்டு நாட்கள் கணக்குல டெஸ்ட் எழுதுற நாள், 11th டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. 19/6 அப்படிங்கிறது இந்த சைடு ஃபுல்லா டேட்டு, இது ஃபுல்லா உங்களுக்கான போர்ஷன்ஸ், ஓகேங்களா? யூனிட் 4 இதுல வந்துட்டு ஒரே மாதிரி படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க, ஓகேங்களா? எஸ். யூனிட் 5 2 போர்ஷனா பிரிச்சிருக்காங்க. யூனிட் 6 2 போர்ஷனா பிரிச்சிருக்காங்க. யூனிட் 8 2 போர்ஷனா தான் பிரிச்சிருக்காங்க. யூனிட் 1 அதை மட்டும் நிறைய பார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க, ஏன்னா இதுல நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. தென் யூனிட் 10 ஈஸி தான், 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. இப்ப நீங்க இந்த ஷெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி 8வது மாசம் வரைக்கும் நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த யூனிட் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 60 நாட்கள் குறைந்தபட்சம் இருக்கு. அந்த 60 நாள்ல நீங்க 2 யூனிட்டா 3 யூனிட்டா இதுக்கப்புறம் இருக்க டெஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாவே வந்து மூவ் ஆகும். ஏன்னா வந்து இப்ப நீங்க படிக்கிறப்ப தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் போடுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, ஈஸியாவே நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகும், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 யூனிட் 3 யூனிட்டுக்கு மாதிரி மெர்ஜ் ஆகி நடக்கும். தென் ஃபைனலா ஆன்லைன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. மாடல் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துடுவாங்க. நீங்க வந்துட்டு ஆன்லைன் எப்படி நீங்க அங்க எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி நீங்க எழுதி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ டெஸ்ட் டீடைல்ஸ். ஃபீஸ் வந்து 1 டைம் பேமெண்ட் தான்.
இந்த பேட்ச் வந்துட்டு எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் இதில் கைடன்ஸில் இருப்பீங்க. டெஸ்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் டெஸ்ட்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் அன்னைக்கு 6 மணிக்கு கொஸ்டின் அனுப்புவாங்க. 3 மணி நேரம் கழிச்சு ஆன்சருக்கு அனுப்புவாங்க. நீங்கள் ஃப்ரீ டைமில் எழுதி பார்த்துக்கலாம். செல்ஃப் எவாலுவேஷன் தான். சாம்பிள் கொஸ்டின் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் சாம்பிள்னு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபார்மேட் தான். நீங்கள் ஃப்ரீ டைம் எழுதி பார்த்துக்கலாம். தென் ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுப்பாங்க. அட் லாஸ்ட்டில் 2 to 3 டெஸ்ட் கொடுப்பாங்க. ஃபுல் யூனிட் நீங்கள் எழுதுகிற மாதிரி அந்த 10 யூனிட்டும் மெர்ஜ் ஆகி ஆன்லைனில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரியே. ஓகே, தென் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. மோர் தென் 10,000 1 மார்க்ஸ் வந்து இதில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எம்சிக்யூ டைப்லேயும் இருக்கும். 1 by 1 லைன் மார்க்ஸும் ஒன் லைனர் 1 மார்க்ஸும் நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். தென் வந்து நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க டெஸ்ட் பேட்சில் சேர்றதுக்கு அப்படின்னா 9791216614 அப்படிங்கிற நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜிபே பண்ணலாம். ஃபீஸ் வந்து 2500 ரூபா. நீங்கள் பேமெண்ட் பண்ணினதுக்கப்புறமா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை வந்து பேட்ச்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த பேட்சோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா இப்போ இருக்க காலம் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒரு காலம்தான். கரெக்டாக உங்களை வழி நடத்தி எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் மார்க் கெயின் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு கைட் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிகேஷன் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்கும். டெஸ்ட் பேட்சில் ஃபோன் பண்ணிலாம் உங்களுக்கு வந்து யாரும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் தான். டெஸ்ட் கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாம் வந்துடும். டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதுக்கு சொல்யூஷன் வரும். மற்றபடி வந்துட்டு ஆன்சர் மட்டும்தான் அதில் இருக்கும். ஒர்க்கிங் பர்சனுக்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஃப்ரெஷருக்கும் இது வந்து ரொம்ப சூட்டபிளாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் படிக்கிறதுக்கு 5 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் முழுமையாக படிக்க முடியாது. இந்த 5 நாள் அப்படிங்கிறதே நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த 5 நாள் அப்படிங்கிறது நம்ம படிக்கிற கண்டிப்பாக கொடுத்தாகும். ரிவிஷன் கூட நம்ம ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம். இது வந்து இனிஷியலாக படிக்கிறப்ப இதுதான் வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜராக இருக்கும். இந்த பேட்ச் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் அகாடமி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ரெகுலராக நம்ம 1 மார்க்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.